உரையாற்ற இருக்கின்ற தோழர் சிவகுமார் அவர்கள், வழக்கறிஞர் அவர்கள், கேளாத செவிகள் கேட்கட்டும் நூலாசிரியர், இந்த நிகழ்வில் உரையாற்றவிருக்கிறார். மக்கள் ஜனநாயக இளைஞர்களுடைய மாநில அமைப்பாளர் தோழர் தேவச்சந்திரன் அவர்கள் இந்த நிகழ்விலே உரையாற்ற இருக்கின்றார். இறுதியாக மக்கள் ஜனநாயக இளைஞர்களுடைய மாநில பேச்சாளர் தோழர் செயல்முருகன் உரையாற்ற இருக்கிறார். இறுதியாக நன்றி உரையாற்ற தோழர் மணிவேல் அரியலூர் மாவட்ட அமைப்பாளர் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு ஆகியோர்களின் நினைவு நீடூழி வாழ்க என்று கூறி இந்த இணையவழி கூட்டத்தினை துவங்கும் தோழர்களே. பகத்சிங் இந்திய புரட்சியின் ஈடு இணையற்ற வழிகாட்டி அப்படின்னு நாம் சொல்றோம். ஆனால் பகத்சிங் பற்றிய பார்வைகள், பதிவுகள், அவர் உணர்ச்சி வசப்பட்ட ஒரு கலகக்காரராகவும் ஒரு பயங்கரவாத செயலை செய்தவராகவும் மட்டுமே இன்று வரை முதலாளித்துவ ஊடகங்களாலும் முதலாளித்துவம் பரப்பும் கல்வி முறையாலும் இன்று வரை பரப்பப்பட்டு வருகின்றது. ஆனால் பகத்சிங் உண்மையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு பாட்டாளி வர்க்க புரட்சியாளர் ஆவார். லெனினியமும் ரஷ்ய புரட்சியும் பிரசவித்த மகத்தான புரட்சியாளன் பகத்சிங். இந்திய புரட்சிகர வானில் உதித்தெழுந்த துருவ நட்சத்திரம்தான் பகத்சிங் என்று சொன்னால் மிகையாகாது. சாண்டர்ஸ் கொலை வழக்கை தொடர்ந்து பாராளுமன்றத்தில் குண்டு வீசப்பட்ட பகத்சிங் குண்டு வீசியதற்கான காரணத்தை சொல்லும் பொழுது, பாராளுமன்றத்தின் கேலி கூத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கவும், பத்திரிகை, தேச துரோக மசோதா, பொது பாதுகாப்பு மற்றும் வர்த்தக சிக்கல்கள் மசோதா போன்ற அடக்குமுறை சட்டங்களை எதிர்த்தும், லாலா லஜபதி ராயின் கொலையை கண்டித்தும் அந்த குண்டுவெடிப்பை அரங்கேற்றதாக அவர் கூறுகிறார். அவர் மேலும் சொல்கிறார், இந்த தாக்குதல் தனிநபருக்கு எதிரானதல்ல, இந்த நாடாளுமன்ற அமைப்பு முறைக்கு எதிராக தொடுக்கப்பட்ட தாக்குதலாகும் அப்படின்னு மிக திட்டவட்டமாக சொல்றார். அதனை ஒட்டிதான் கேளாத செவிகளை கேட்க செய்ய இந்த உரத்த குரல் தேவைப்படுகிறது என்ற அந்த புகழ்பெற்ற வாசகமும் பிரபலமானது. நீதிமன்ற வாக்குமூலத்துல அவர் சொல்றாரு, உள்ளீடற்ற பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் நாடாளுமன்றம் மக்களை ஏய்ப்பதற்காகவே கட்டப்பட்டுள்ளது அப்படின்ட்டு மிகச்சரியாக சொல்றாரு. இந்த பாராளுமன்ற அவையை பற்றி சொல்லும்போது, பாராளுமன்ற அவையினர் சைமன் கமிஷனிடமிருந்தும் அற்ப சீர்திருத்தங்களால் வீசி எறியப்படும் எலும்பு துண்டுகளுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு பகத்சிங் அந்த பாராளுமன்றத்தில் பங்கு பெற்றவங்களை பற்றி சொல்றாரு. சொல்லும்போது பாராளுமன்றத்துல பங்கு பெறுவது குறித்தும், எப்ப பங்கு பெறுது அப்படிங்கிற விஷயம் குறித்தும் மிக தெளிவா சொல்றாரு. ஏன்னா இன்றைக்கு பாராளுமன்ற கூத்துகள் கூச்சப்படும் வகையில் அன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. இன்ற சூழ்நிலையில அன்றைக்கு பாராளுமன்றத்தில் கொண்டு வீசிய பகத்சிங் அது எப்படி இந்த நாடாளுமன்ற அமைப்பு முறைக்கு எதிராக வீசப்பட்டது, முதலாளித்துவ அமைப்பு முறைக்காக எதிராக வீசப்பட்டது அப்படிங்கிறத நாம அன்னைக்கு பாராளுமன்றத்தை அம்பலப்படுத்தியது நாம் இன்றைக்கு பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது. பாராளுமன்ற கூத்துகள் நம் கண்முன்னே பலவாறு இன்றைக்கு அரங்கேறி கொண்டிருக்கின்றது. அவர் சொல்றாரு, சோசலிசத்தை பிரச்சாரம் செய்யும் ஒரு மேடையாக நமது பாராளுமன்ற பங்கேற்பு இருக்க வேண்டும் அப்படின்னு பகத்சிங் மிக திட்டவட்டமா சொல்றாரு லெனினிய வழிமுறையில. இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறோம். 5 தான், அதுக்கு மேல வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு அறிவாலயத்து உத்தரவு வருது.
பாராளுமன்றத்தின் மூலமாக மாற்றத்தை கொண்டு வந்து விடலாம் அப்படின்ட்டு பாராளுமன்றத்தையே ஒரே வழியாக பாராளுமன்ற முறையே ஒரு போர்த்தந்திர வழிமுறையாக கடைபிடித்து இன்றைக்கு இடதுசாரி கட்சிகள் என்று சொல்லக்கூடிய தேர்தலில் பங்கெடுத்த கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் கரைந்து போய்விட்டன. அறிவாலய வாசலில் 5 சீட்டிற்காக கெஞ்சி கூத்தாடும் நிலைமைதான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. கேட்டால் பாசிச எதிர்ப்பு என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த நாடாளுமன்றவாத கட்சிகளுடைய அந்த நடைமுறையை பார்க்கும் பொழுது இது கொள்கை வழங்கப்பட்ட ஒரு குறைந்தபட்ச ஒரு பாசிச எதிர்ப்பு திட்டத்தின் அடிப்படையில் இந்த நாடாளுமன்ற கட்சிகள் தங்கள் கூட்டணியை அமைக்கவில்லை என்பது தெளிவாகிறது. கேரளாவிலே கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சியை பாஜகவுடைய பி டீம் என்று ராகுல் காந்தி கூறுகிறார். அதே போல பார்த்தாக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பினராயி விஜயன் அவர்கள் காங்கிரஸை பி டீம் என்கிறார். தமிழகத்திலே பார்த்தால் அங்கே பி டீம் என்று சொல்லப்பட்ட காங்கிரஸோடு தான் இங்கே சிபிஐ சிபிஎம் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். ஆக இந்த நாடாளுமன்ற கட்சிகள் ஒரு குறைந்தபட்ச பாசிச எதிர்ப்பு திட்டத்தின் அடிப்படையில் கூட அவர்கள் இந்த தேர்தல் முறையின் மூலமாக பாசிசத்தை வீழ்த்த முடியும் என்று சொல்கிறார்கள். தேர்தலால் மட்டுமே பாசிசத்தை வீழ்த்த முடியாது. இருந்தாலும் தேர்தல் நிலைமைகளில் இருந்து கூட ஒரு குறைந்தபட்ச திட்டத்தை இவர்கள் வைக்கவில்லை. இந்த கட்சிகள் எந்த அளவுக்கு சீட்டுக்காக மட்டுமே ஒரு குறுகிய நலன்களில் இருந்து சிதைந்து விட்டன என்பதை நாம் பார்த்து வருகிறோம். வெறும் முதலாளித்துவ நுகத்தடியின் கீழ் சில்லறை சீர்திருத்தங்களை பெறுவோராக மட்டுமே வரலாற்றில் அவர்கள் தங்களை காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். முற்றாக மூலதன அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு புரட்சியை முன்னெடுப்பதற்கு மாறாக சீர்திருத்தவாதத்தில் சிக்கி இன்றைக்கு சின்னாபின்னமாகி இருக்கிறார்கள். ஆனால் இவர்களும் இன்றைக்கு பகத்சிங்கை உயர்த்தி பிடிக்கிறார்கள். அனைத்து முதலாளித்துவ இயக்கங்களும் கூட இன்றைக்கு பகத்சிங்கை உயர்த்தி பிடித்து ஒரு பூஜை அறை படமாக இன்றைக்கு உயர்த்தி பிடித்து வழிபட்டு வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சடங்கு முறையாக பகத்சிங் உள்ளிட்ட உயிரிழந்த தோழர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடியதை நாம் இன்று பார்த்து வருகிறோம். ஆனால் உண்மையில் பகத்சிங் எதை சாதித்தார்? அன்றைக்கே காந்தியினுடைய கைமைத்தனத்திற்கு எதிராக மிகப்பெரிய அளவில் இந்திய மக்களை விடுதலை போராட்டத்திற்கு தட்டி எழுப்பியவர். காந்தியின் துரோகங்களை அம்பலப்படுத்தியவர். ஆனால் காந்தியை மகாத்மா என்றும் தேசப்பிதா என்றும் ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு அதே வாயாலேயே பகத்சிங்கை புரட்சியாளர் என்று சொல்லிக்கொண்டு இரண்டையும் இணைத்துதான் பயணிக்க முடியும் என்பதும், அப்படி இணைத்து செல்பவர்கள் தான் புரட்சிகர இயக்கமாகும் இன்று அடையாளப்படுத்தப்படுவது மிகப்பெரிய கொடுமையான விஷயமாக இருக்கின்றது. திட்டவட்டமாக இந்திய நாட்டினுடைய ஒரு உண்மையான விடுதலைக்காக ஒரு ஜனநாயக புரட்சியை நடத்தி அதன் மூலமாக சோசலிசத்தை அடைவதற்கான பயணத்தில் சற்றும் சமரசம் இல்லாத தத்துவ ஆசிரியராகவும் ஒரு துடிப்புமிக்க கள செயல்பாட்டாளராகவும் தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறார் பகத்சிங் அவர்கள். நாம் ஏன் இப்போது சொல்ல வேண்டியிருக்கிறது என்றால், பகத்சிங் பாதையில் பயணப்படாமல், இன்னும் சொல்ல போனால் பகத்சிங்கினுடைய கொள்கைக்கு அதிலிருந்து பிறண்டு சென்றது
அந்த கொள்கையின் வழியில் நடவாமல் சென்றது, அதிலிருந்து விலகி சென்றதுடைய விளைவுதான் இன்றைக்கு மிகப்பெரிய பின்னோக்கிய நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு மிகச்சிறந்த தத்துவ ஆசான் தான் பகத்சிங். அவரை நாம் இழந்திருக்கின்றோம். ஆளும் வர்க்கங்கள் அவர் இறந்தால் என்ன நடக்கும் என்பதை அறிந்துதான் அன்று கொன்னது. ஆனால் இன்றைக்கு பகத்சிங் எதையெல்லாம் எதிர்த்தாரோ அதையெல்லாம் இன்றைக்கு இவர்கள் சொல்லிக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு பகத்சிங்க்கு எதிரான கொள்கையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு பகத்சிங்கை துதிபாடி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவற்றையெல்லாம் விமர்சனப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். தோழர்களே, புரட்சி பற்றி மிக அற்புதமாக பகத்சிங் லெனினியத்தை உள்வாங்கி தன்னுடைய காலங்களில் அவர் தனது கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார். புரட்சி வேண்டுமென்றால் ஒரு புரட்சிகர கட்சி வேண்டும். புரட்சிகர தத்துவம் இல்லாமல் புரட்சிகர கட்சி இல்லை. புரட்சிகர கட்சி இல்லாமல் புரட்சியை சாதிக்க முடியாது. மார்க்சிய லெனினியத்தை அடிப்படையில் உள்வாங்கி கொண்ட பகத்சிங் புரட்சிகர கட்சியை கட்டுவதற்கு விவசாயிகளையும் தொழிலாளர்களையும் தன் கட்சியின்பால் திரட்டுவதற்கான செயல் திட்டங்களை பேசியிருக்கிறார். அவர் புரட்சிகர கட்சி குறித்தும் புரட்சி குறித்தும் அவர் சொல்கிறார். புரட்சி குறித்து சொல்லும் பொழுது, புரட்சி என்பது வெறுமனே ஒரு எழுச்சியோ இரத்த கலரியோ அல்ல. நிலவும் அரசமைப்பை முற்றாக அழித்து அதனிடத்தில் புதியதொரு சிறப்பான சமூகத்தை மறு கட்டமைக்கும் சரியான திட்டத்தை புரட்சி கோருகிறது என்று மிக திட்டவட்டமாக பகத்சிங் கூறுகிறார். ஆனால் இவ்வளவு திட்டவட்டமாக கூறிய வழிகாட்டிய தோழர் பகத்சிங்கை தான் இன்றைக்கு அதே பழைய பாணியிலேயே அவர் உணர்ச்சி பயப்பட்டு குண்டு வீசினார் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அவரை ஏற்றுக்கொள்வதாக கூறியவர்கள் கூட. அதனால் இந்த விஷயங்களை எல்லாம் நாம் திட்டவட்டமாக இன்றைக்கு கூற வேண்டியிருக்கிறது. அவர் கூறுகிறார், பகத்சிங் கூறுகிறார், பயங்கரவாத நடவடிக்கைகளால் புரட்சி சாத்தியமில்லை. புரட்சிகர பாதையில் சில சமயம் அவ்வழிமுறை தேவைப்படலாம் ஒழிய அதுவே புரட்சியை கொண்டு வந்து விடாது என்று மிக திட்டவட்டமாக பகத்சிங் அவர்கள் கூறுகிறார். புரட்சிகர கட்சி பற்றி கூறுகிறார். இந்த புரட்சியை சாதிப்பதற்கு புரட்சிகர கட்சி எவ்வளவு முக்கியத்துவம் உடையது என்று கூறும் பொழுது, புரட்சிகர கட்சிக்கு முழுநேர ஊழியர்கள் எவ்வளவு அவசியமானது அப்படிங்கிறது தன்னுடைய எழுத்துக்களிலே அவர் கூறியிருக்கிறார். இன்னும் குறிப்பாக சொன்னால், நம்ம எல்லாம் ஓங்கி மண்டையில் அடிப்பது போலவே சொல்கிறார். அதாவது குடும்ப வாழ்விலும் சொந்த தொழிலிலும் மூழ்கி போயிருந்தால் புரட்சி நடத்தவே முடியாது அப்படின்னு அப்படி சுரீர்னு சொல்றாரு பகத்சிங். அந்த அளவுக்கு மிக நேர்த்தியான புரட்சிக்காரர் பகத்சிங். மார்க்சிய லெனினியத்தை மிகச்சரியாக உள்வாங்கிக் கொண்டு முன்னேறி வழிகாட்டியாக மாறியிருக்க வேண்டிய தோழர் பகத்சிங் அவர்கள் ஆளும் வர்க்கத்தால் படுகொலை செய்யப்பட்டார். அன்றைக்கே இந்திய பொது உடைமை இயக்கத்தை அது விடுதலையை பெற்றுத்தராது என்று அதன் போக்கை சாடினார். இந்திய பொது உடைமை இயக்கம் குருசே பிரிஷ்னவ் வழியிலும் குருசேவுடைய திருத்தல்வாதத்திற்கும் பலியாக்கப்பட்டு பின்னர் சிபிஎம் ஆகவும் பிரிந்த பிறகும் அதன் பிறகு எம்எல் இயக்கங்கள் தோன்றிய பிறகும் எதை பகத்சிங் விமர்சித்தாரோ அந்த திருத்தல்வாதத்தில் வீழ்ந்து இத்தனை ஆண்டு காலம் கழித்த பின்பும்
பகத்சிங் கனவு என்பது இன்னமும் கனவாகவே இருக்கின்றது. அந்த பகத்சிங்குடைய கனவை நனவாக்குவதற்கு நாமெல்லாம் இன்றைக்கு சபதம் ஏற்க வேண்டும். பழைய காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து பகத்சிங்குடைய வீரம் செறிந்த போராட்டம், அன்றைக்கு நேரடியாக துப்பாக்கியை வைத்து பிரிட்டிஷ்காரன் நம்மளை ஆட்சி செய்தான். இன்றைக்கு நேரடியாக அல்லாமல் புதிய காலனிய முறையில் ஏகாதிபத்தியவாதிகள் அவர்களின் தாசர்கள் மூலமாக இந்த நாட்டை அடிமைப்படுத்தி வருகின்றனர். அதே அடிமைதனம்தான் மேலோங்குகிறது. இன்றைக்கும் பல சார்ட்டர்ஸ்களை போட்டுத்தள்ள வேண்டிய நிலைமைதான் இருக்கின்றது. இன்றைக்கும் வேறு வகையில் டயர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்த கொடுமைகள் நீடித்துக் கொண்டிருக்கின்றது. பழைய காலனிய அடிமை கொடுமைகளுக்கு மாறாக புதிய காலனிய அடிமை கொடுமைகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. பகத்சிங் வழியிலே இந்த நாட்டுடைய தொழிலாளர்களையும் இந்த நாட்டுடைய விவசாயிகளையும் ஒரு உண்மையான புரட்சிக்கு, புதிய காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து திரட்டுவதற்கு பகத்சிங்குடைய வழிகாட்டுதலும் அவனுடைய நெஞ்சுறுதியும் தீரமும் நாம் இன்றைக்கு பற்றி கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. தூக்கு மேடை ஏறும் ஒருவன் தூக்கு கயிற்றை முத்தமிடுகிறான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய போராட்டவாதியாக இருக்க முடியும்? அவனிடமிருந்து அந்த தியாகத்தை எல்லாம் நாம் நெஞ்சிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெறும் புரட்சி பேசினால் மட்டும் பத்தாது. அந்த புரட்சிக்காக தியாகம் செய்வதற்கு துணியும் போதுதான் நாம் செயல் திட்டத்தை நிறைவேற்ற முடியும். எனவே பகத்சிங்குடைய அந்த மார்க்சிய லெனினிய இடது வலது போக்குகளுக்கு எதிராக மிக அற்புதமாக பகத்சிங் விமர்சனம் வைத்திருக்கிறார். அப்பொழுதே தனிநபர் பயங்கரவாதத்தை, கட்சிக்குள் ஒரு தனிநபர் அராஜக வழியை கண்டித்திருக்கிறார். கட்சிக்குள்ளும் இடது வழியை கண்டித்திருக்கிறார். வலது சந்தர்ப்பவாத போக்கை கண்டித்திருக்கிறார். அந்த வழிகாட்டுதல்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஒரு இடது வலது பகத்சிங் வழியிலே புரட்சியை நடத்துவதற்கு ஒரு உண்மையான கட்சியை கட்டியமைக்க வேண்டிய, ஒரு பாட்டாளி வர்க்கத்தின் முன்னணி படையை கட்டியமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆக பகத்சிங் வழியிலே இந்த நாட்டை விடுவிப்பதற்கு இந்த பாட்டாளி வர்க்கத்தை விடுவித்து பாட்டாளி வர்க்க விடுதலை பெற்று சோசலிசத்தை நோக்கி முன்னேறி பகத்சிங் கனவை நனவாக்குவதற்கு பகத்சிங் வழியில் முன்னேறுவோம். பகத்சிங்கோடு தியாகத்திலும் போட்டியிடுவோம். தூக்கு கயிறுகளுக்கு அஞ்சாமல் விடுதலை போராட்டத்தில் ஊன்றி நிற்போம் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக